மரம் முருங்கைக்காய் ஆசைப்பட்டு மூத்த வர வச்சுக்கிட்டேன் அந்த மூத்த வச்சுக்கிட்டேன். செங்கலோரம் செவ்வாழ மரம் ராசா சேது மாமா வச்ச மரம் என் சேது மாமா வச்ச மரம் செவ்வாழ பழத்துக்கு ஆசைப்பட்டு செல்லப்பாவா நானே வச்சுக்கிட்டேன் என் செல்லப்பாவா நானே வச்சுக்கிட்டேன். ஆனா உண்மையிலேயே பக்கமலக்கார ரொம்ப சூப்பர். விடிகிற வரைக்கும் அடி குறையிலையே, கழட்டிப்பிடி ஆள் அப்படி ஆளுகள்ல. ஆனா என்னத்த சொல்றது, பொண்ணா பிறந்ததுக்கு தாளக்காரு வேற வந்துட்டாரா. பா என்னப்பா எடுபட்டவளை கையை ஓடு இங்கிட்ட அடி, அதே போல இதுல 2 அடி அடிக்க என்னடா. ஆனா அந்த மிருதங்கார எடுபட்டவைய காலிப்பையில அடிக்கான். எதை விட்டு அடிச்சான் பாத்தியா இல்லையா? கையில என்ன கடத்தாலும் அடிச்சிருக்கான். பொம்பளை வந்தாலும் விட மாட்டேங்கிறான், பொம்பளை மாதிரி வேஷம் போட்டு வந்தாலும் விட மாட்டேறாங்க. அவனுக்கு வேலையே அதுதான். என்னத்த சொல்றது. சரி நீங்க சொல்லுங்க. சொல்லுடி செல்லம். நான் நல்லா இருக்கேன். நாங்க உனக்கு நடி அழகு தங்கத்துக்கு நீ செஞ்சு வச்ச செலடி. நீ நிஜமாவா? செஞ்சாங்களா களி பெத்தாங்களா தெரியலடி, அப்படி இருக்கடி. சத்தியமா? ரொம்ப நாள் ஆச்சுல பார்த்து. 1 வருஷம் இருக்குமா? 2 வருஷத்துக்கு 2 வருஷம் இருக்கும். ஆமா. அப்பயாவது கொஞ்சம் நல்லா இருந்தா கொஞ்சம் இழைச்சி போயிட்டே ஏண்டி சொல்லும். என் மனக்கரை வருத்தம் தான், ஏகப்பட்ட கவலையில பூராத்தியும் மன வேதனையில உடம்பு இழைச்சு போச்சுங்க. மன வேதனையில? ஆமா என்னத்த சொல்ல. ஆனா உண்மையிலேயே நீங்க வந்து சொல்றீங்க செஞ்சு வச்ச சிலம் போயிட்டான்லவே. அதெல்லாம் போயிட்டேன். பின்னாடி வீடு கட்டி பிடிச்சிக்கிட்டு அடிப்பாங்க. அதுக்கு உண்மையை அப்படித்தான் சொல்ல சொல்லுவோம். ஆனாங்க நீங்க வந்து கருப்பா இருந்தாலும் ரொம்ப கலையா இருக்கீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா வெள்ளை சட்டை போட்டிருக்கிற ஆளுங்களை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்? உண்மையிலேயே அப்படியா? ஆமா. வெள்ளை சட்டை எனக்கு ரொம்ப இந்த கலர் பிடிச்ச கலரு. நீங்க இன்னைக்கு இந்த சட்டை போட்டு வருவீங்க நான் எதிர்பார்க்க கூட இல்லை. அது எதுக்கு இங்கே அமையுமோ அது அங்கதான் அமையும். சரி நான் நல்லா இருக்கேன்னு வேற எனக்கு ஆசை வார்த்தைகளை தூண்டிட்டீங்க. சரி இப்போதைக்கு பார்க்கறதுக்கு நல்லா தான் இருப்பேன். காலையில மேக்கப் அழிச்சிட்டு வெளியில வந்தேன்னா இந்த பிள்ளையார் வெட்டியில களை எடுக்க கூட கூப்பிட மாட்டாங்க. அது வேணா உண்மைதான். முகர லட்சன் அப்படி அடி வாங்கியிருக்கும். நம்ம பூரா பவுடர் பட்டி வெளியே வர வரைக்கும் அப்படித்தான் இருப்பான் பாலிஷ். ஆனா அந்த வேஷம் இல்ல பார்த்தாதானே தெரியும். நான் பட்டவாடு எனக்கு தான் தெரியும். ஆமா வெளியில வர்றதுக்கு பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். உள்ள நான் பட்ட வேதனை இருக்கே. 2 தடவை லப்பம் பார்த்து 1 தடவை வார்னிஷ் அடிச்சு 3வது ஒரு ஓட்டிங் கொடுத்தேன் இந்த முகம் கிடைக்கும். ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா. என்னண்ணே நீ நினைச்சு சிரிக்குது லப்பம் பார்த்து. என்னண்ணே பிள்ளைய லவ் பண்றியானே? நல்லா இருக்கணா அப்பத்தா. செல்லாம் இருடி தங்கா ஒரு நிமிஷம் தானே. அத்தா இங்கே இரு ஒரு நிமிஷம். அண்ணே ஆள் எப்படிண்ணே? காலி வேற லெவலில் இருக்கா? காலி ஒன்ட்டு இருக்குது அங்கேயும் இருக்கு, அதையும் பார்த்துக்க. உண்டை ஏமாந்துருவேன். ஆமா உன் பழைய வப்பாட்டி மாதிரி தெரியுதா என்னை பார்க்கையில்? பார்த்துக்க. பொம்பளை மாதிரி தெரியுதா? ஆமா நல்ல உடமையா போச்சு. சரி என்ன விளையாடி வந்துச்சலாம்? என்ன கிரீஸு கண்ணு இருக்கோ அதே கண்ணு தான் இங்கே இருக்கு. 2 பேரும் கிரீஸி அடிச்சுதான் விளையாடணும். என்னத்த சொல்ல கொஞ்சம் அசைந்து. ஆனால் உண்மையிலே இங்கே 1க்கு 2க்கு வெளியில் போயிடக்கூடாது. போனால் என் உசுறு அந்த இந்த வேஷம் போட்டு இந்த காசை வாங்குறதுக்கு. நான் புருஷன் வரான் பாரு. அடியே எத்தா தண்டி புருஷன் பிள்ளைக்கு பசிக்குதான் அப்படியே பால் ஊரு. அப்பாட்ட ஒரு கொலை கட்டதே இருக்கு.
அடியே தொல்லிமா அவளை கூப்பிடுவான். எதுக்கு அடியே அடியே முண்டை அடியே அடியே இவளே கோகிலா அடியே. அப்பா வந்தாரா? அப்பா வந்தாரு. அப்பா உங்ககிட்ட வந்தாரா? வந்தாரு. என்ன ஒரு அழகு, அடடடடடடா. செஞ்சு வச்ச மாதிரில இருக்கு. அழகா இருக்குனே. ஆஹா, அழகா இருந்து என்ன செய்ய? ஏன் என்னதான் செய்ய? ஏய் ஏய், உனக்கு என்ன செல்லாம் ஆள்ல குறைச்சலாம். நீதான் மெச்சுக்க. ஏன்டி இப்படி சொல்ற? அழக படைச்ச ஆண்டவே எனக்கு முட்டுக்கானு சொலகு நீ படிக்காம விட்ட. ஆனா சொலகு கேட்க ஓட்டவாரு. நீ பெரிய சொலகு ஏமாந்த வெள்ளாத்தரு போல். சரி சரி இருக்கட்டும். அடியே அதனால இங்க பாரு. என்னடி? நீ திரும்ப. ஏண்டி? உன்னுடைய உடை நட்டை அடடா உன் இடை எடை. ஆனா உனக்கு போறாமையா இருக்கு அடி பாக்குறதுக்கு. உன்னையோட பெருசா இருக்குன்னு மண்டையில இதை சொன்னேன். முடியா? ஆமா, எனக்கு நல்லா பெருசாதான் இருக்கு. ஒட்டு முடி வச்சிருக்க. நான் கேக்குறேன், கேளு, நல்லா கேளு. நீ மண்டையில மட்டும்தான் ஒட்டு முடி வைப்பாடி. என்ன தொண்டையிலேயே வைக்க சொல்ற? வைக்க கூடாது. வைக்க கூடாது. சரிடி. சரி இருக்கடா. அப்பா உன்கிட்ட வந்தாரா? வந்தாரு. என்ன சொன்னாரு? கண்ணும் கருத்துமா காட்டு காவலுக்கு போச்சு. காவலுக்கு போச்சு சொன்னாரு. நீ உன்னை என்ன மட்டும் தான் போச்சு சொன்னாரா? இல்லடி, வேற யார் போனோம்? அம்மா வருவாங்கன்னு சொன்னாரு. எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஏன்ட்ட அன்னைக்கே சொல்லியிருக்க முடியாது. நான் ஊசி ஓட்டு விட்டுருப்பில்ல. பிஞ்சு எப்படி தச்சோட பிள்ளை பத்த இந்த தண்ணி பிள்ளையே எனக்கு ஆண்டவன் கொடுத்துட்டான். வேண்டியானா 1.5 லாரிக்கு அல்றது மாதிரி இருக்கு. குமிச்சிடுறேன் எங்க அம்மா கரையவே நிறைச்சு. ஆனாலும் ஓ உடம்புக்கு தச்சோட பிள்ளை பெற்றிருக்கிறதுல ஆச்சரியம். டே என் உடம்புக்கு வைக்கல, தத்துக்கு எடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கு. தத்துக்கு? ஆமாடி. அடியே உனக்கு கல்யாணம் ஏற்கனவே 7-8 தடவை ஆச்சு. 7-8 தடவை ஆனா அதுக்கு பேர் கல்யாணம் இல்லடி. எல்லாருமே என்னை இதுல விட்டுட்டு போயிட்டாங்க. எதுல? கையை விட்டுட்டு போயிட்டாங்க. வாழ்க்கையில இப்ப ஏமாந்து போய் தெரியுறேன். இனிமேலாவது சுதாரிச்சு பிழைக்கணும்னு உனக்கும் அதைத்தான் சொல்றேன்டி. நானும் அதைத்தான் ஏத்துக்கிறேன். உனக்கு வீடு கட்டி தாரம்னு சொல்லுவாங்க, காரு வாங்கி தாரம்னு சொல்லுவாங்க, கடைசியில உன்னைய மகாராணி மாதிரி பாத்துக்கிறோம்னு சொல்லுவாங்க. திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல வெள்ளரிக்காய் வைக்க வித்துட்டு போயிடுவாங்கடி. கவனமா கேவலமாலாம் போயிட மாட்டேன். ஆமாடி, ரொம்ப கவனமா இருக்கணும். அம்மா கூப்பிடுவோமா? கூப்பிடுவோமா? அம்மா 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 வாங்கம்மா. அம்மம்மா பள்ளியம்மா வாங்க, காட்டுக்கு காவல் போவோங்க. இதே நான் புதுசா போட்டுக்கிட்டேன். சலங்கை